அனைவருக்கும் வணக்கம். நாங்க இந்த காலைக்கான எங்க நிக்கிறோம்னா யாழ்ப்பாணத்துல முத்தவெளியில நிக்கிறோம். முத்தவெளியில என்று பார்த்தோம் என்றால் பின்னால பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதாவது வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை நடந்து கொண்டிருக்குது. அதாவது வடமாகாணத்தில் இருக்கிற சகல உள்ளூர் உற்பத்தியாளரை ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய ஒரு சந்தை எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்குது. அதை நாங்க உள்ள போய் பார்க்க போறோம். உள்ள போய் இருக்கிற ஆக்கிட்ட கழிச்சு கைக்கூடிய ஆக்கிட்ட கழிச்சு உங்களுக்கு ஒரு காணொலியா நான் போட்டுக்கொள்றேன். நீங்களும் பார்க்கலாம். இது எப்ப பார்த்தோம்னா இன்றைக்கு 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் இந்த 3 நாட்கள் நடந்து உள்ள போது காலம் 8 மணில இருந்து 28 மணி வரைக்கும் இருக்கு. நீங்களும் பக்கம் பெற நேரம் போய் பார்த்து அவர்கள்ட்ட பொருட்கள் வாங்கி இன்னைக்கு ஒரு இதா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ உள்ள போய் என்னென்ன மாதிரி உற்பத்தியாளர் இருக்காங்க, என்னென்ன உற்பத்திகள் இருக்கு அதெல்லாம் காட்டிக்கொள்ள போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. வாங்க நாங்க இப்ப காலைக்கு போவோம். இப்போ நாங்கள் உள்ள போகிறோம். இதில் காட்டிக்கொள்ளுங்க வட மாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை போட்டிருக்குது. அதில் வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களம், தேசிய அருங்கலை பேரவை மற்றும் புடவை கைது திணைக்களம் நடத்துறதாம். இப்படி நாங்கள் உள்ள போகிறோம். இப்போ உள்ள தொடங்கி நடந்து கொண்டு இருக்குது. கொஞ்சம் சவுண்ட் கேட்கும், லவுட் ஸ்பீக்கர்ல கொஞ்சம் சவுண்டுகள் கேட்கும். நாங்க அந்த விருதுகள் வழங்குறது முதல் நாள் தொடக்க விழாக்கள் நடக்குதானே அந்த இதுகள் நடந்து கொண்டு இருக்குது. அதாவது இது முழுக்க உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஒருங்கிணைச்சு செய்த ஒரு வர்த்தக சந்தையா தான் இருக்கு. வட மாநிலத்தில் இருக்கிற சகல உள்ளூர் உற்பத்தியாளர் கூப்பிட்டுருக்கீங்கன்னா பெரிய அளவுல இருக்கு. நாங்க பழமையா ஒரு எக்ஸிபிஷன்ல உள்ளூர் உற்பத்திகள் ஒரு ஓரமா இருக்கு. இது அவை கண்டு மட்டுமே செய்தா இருக்கு. சரி, இப்ப நாங்க உள்ள போய் என்ன உற்பத்தியாளர் காட்சிக்கு பார்த்தோம். ஓகே, இங்கால பார்த்தோம்னா கடைகள் இருக்குது. நாங்க அப்படி பார்த்து கொண்டு போக போறோம். இதுல போய் சும்மா நாமளும் அவங்களுக்கு கடைகளை காட்டி கொண்டு போறேன். இதுல முதலாவது ஆக்கிரத்திலையும் காணையில சும்மா நம்மளும் அவங்களுக்கு காட்டி கொண்டு போறோம். பாருங்க, இதை உங்களுக்கு காட்டி சும்மா நம்மளை காட்சி கொண்டு போறேன். இங்கே சிறுகள் சரங்கள், அதாவது திராணி உரைகள், இதுகள் பெட்ஷீட்டுகள்லாம் இருக்கிற கைகள் காய்ச்சி எடுத்துக்கொள்றோம். வணக்கம். உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லுங்களேன், உற்பத்திகளை பற்றி. நாங்கள் கொண்டாவில் பவளம் சென்டர் என்று சொல்லி. ஓகே, யாழ் மாவட்ட புடவை நெசவாள கூட்டுறவு பவளம் சென்டர். ஓகே, உங்களுக்கு என்னென்ன உற்பத்திகள் இருக்கு? அதில் நாங்கள் பெட்ஷீட் அதில் அடிக்கிறோம். ஓகே, பெட்ஷீட்டுகள் இதெல்லாம் என்ன விலை வரும்? பொதுவாக இது 1500 ரூபா. 1500 ரூபா. இது டபுளா ட்ரிபிள்? பெட்ஷீட் இது 1300 ரூபா டபுள் பெட்ஷீட். டபுள். ஓகே, இது 1000 ரூபா சிங்கிள். என்ன? சிங்கிள் பெட்ஷீட். சிங்கிள்ல இது 5490. ஓகே, இது 4878 800 ரூபா. 800 ரூபா. பிலோ கவர் இருக்கு. பிலோ கவர் இருக்கு. என்ன? ஓகே, இதெல்லாம் என்ன விலை வரும்? பிலோ கவர் 250 ரூபா. 250 ரூபா. ஓகே, இது துவாய் ஐட்டங்களா? இது சால்வை ஐட்டம். சால்வை ஐட்டம். அதுல என்ன விலை வரும்? சால்வை அது 800 ரூபா. 800. என்ன? இது சின்ன? இது டவல். டவல் 700 ரூபா. 700. ஓகே, இப்போ உங்கள்ட்ட பொருட்களை இப்போ உங்கள்ட்ட தொகையாத வாங்கிக்கொள்ளலாமா? தொகையா நீங்க வாங்கிக்கொள்ளணும். உங்களோட ஃபோன் நம்பர்? ஃபோன் நம்பர் எங்கட இந்த போர்டில் இருக்குதா? போர்டில் உள்ள நம்பர். ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணா உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு தொகையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமா. ஓகே, வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன். என் பேரு எஸ் மஞ்சுளா. நான் என் உற்பத்தியின் பேர் அஸ்வின் ப்ராடக்ட். மன்னார்ல இருந்து வரேன். மன்னார்ல வரீங்க. என்னென்ன உற்பத்திகள் இருக்கு? நான் செய்யறது ஆயுர்வேதிக் ப்ராடக்ட். ஓகே, ஆயுர்வேதியில 58 விதமான ப்ராடக்ட் பண்ணி கொண்டு வரேன். 58 விதமான. 58. அதுல அது சம்போ சியாகா சம்போ இருக்கு. ஓகே, இது என்ன விலை வரும்? இது 200 மில்லி 500 ரூபா. 200 மில்லி 500 ரூபா. தலையில உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கு நல்லது. இது கெமிக்கல் இல்லாத சம்போ, எல்லாம் மூலிகை தான். அதே மாதிரி 28 மூலிகை கலந்து ஹேர் ஆயில் செய்யறேன். ஹேர் ஆயில் அது 200 மில்லி 1200 ரூபா. இதுவும் தலையில உள்ள பிரச்சனைகள் நல்லா இருக்கும், சூட தணிக்கும், முடி அந்த கொட்டது மற்றது அந்த இப்ப எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வெயிலால அந்த தலையில பங்கஸ் பிடிக்குது. அப்ப அந்த கெமிக்கல் சம்பவம் போட்டு அந்த பிரச்சனைகள் வருது. இதுகள் போட்டாங்கன்னா நல்லா சுகமா நிறைய பேருக்கு மாற்றம் கிடைச்சிருக்கு. மற்ற மூலிகை தேயிலை செய்யறேன். அது சளி, இருமல், காய்ச்சல் அதுகள் வராது. நோய் தொற்று கிருமிகள் எல்லாம் அடியோட இல்லாம போகும். குங்குமாதி தைலம் செய்யறேன். இது என்னது பாக்குறது? இது குங்கும பூலையும் ஆட்டுப்பால் மற்ற மூலிகைகள் போட்டு செய்யறது. இது அந்த சொல்லுவாங்க நடிகர்மார் போடுவாங்க, முகம் நல்லா சாஃப்டா இருக்கும், வடிவா வருமான்னு சொல்லி. மற்ற உருளைக்கிழங்குலையும் இது ரைஸ்லயும் கிரீம் செய்யறேன். முகத்துல நைட்ல போடலாம். முகத்துக்கு போடுற முகத்துல உள்ள கருப்புகள் அழியும். இயற்கை பொருளை வச்சுதான் உள்நாட்டுல உள்ள இயற்கையான பொருளை வச்சுதான் நான் என்ன செய்யறேன். மற்றது நோனிக்கு என்ன செய்யறேன். கூட்டுவள்ளி இது இது 2000 ரூபாய் ஃபுல்லா. சின்ன பாட்டிலையும் நான் கொடுக்குறேன். 400 ரூபாய்க்கும் கொடுக்குறேன். மற்றது இது பேஸ் பேக் நலுங்குமான்னு சொல்லுவாங்க, அதுவும் கொடுக்குறேன். மற்றது சுகர் மருந்தும் கொடுக்குறேன். சுகர் உடனடியாக 500 இருந்தாலும்
நீங்க செக் பண்ணிட்டு எவ்வளவு இருக்குதுன்னு பாத்துட்டு நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சீங்கன்னு சொன்னா நிறைய மாற்றம் வரும் உங்களுக்கு. தொடர்ந்து குடிச்சு கொண்டீங்கன்னா அளவா இருக்கும் உங்களோட உடம்புல சுகர். இது எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க. மற்றது மூலிகை அந்த இது வந்து பிரண்டையால இது செய்யறோம் ஊறுகாய். பிரண்டை ஊறுகாய். பிரண்டையோட நன்மை எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எலும்புகள் தேய்மானத்துக்கெல்லாம் நல்லது. அந்த எலும்புல உள்ள ஜெல்லுகள் இதா இல்லாம போனாதான் அந்த தேய்மானங்கள் வாரது, எலும்பு முறிவடைகிறது. இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பொருள். மற்றது நெல்லிக்காயிலையும் ஊறுகாய் செய்யறேன். நெல்லிக்காய் ஊறுகாயும் இருக்கும், அதுவும் உடம்புக்கு நல்லது. தேன் நெல்லி செய்யறேன், அதுவும் உடம்புக்கு நல்லா தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோப்புகள் வந்து ஆட்டுப்பால் சோப்புல இருந்து கற்றாழை, சார்கோல், மூலிகை எல்லாம் செய்யறேன். கடி தேமல் சொறியதுக்கு சோப்பு செய்யறேன். பப்பா பழத்துல சோப்பு செய்யறேன், கற்றாழையில செய்யறேன். இது வந்து என்னட்ட சோப்பு வாங்கி டாக்டர் ஆகல் புத்தளத்துல அவங்க கவர் பண்ணி விக்கிறாங்க. என்ன விலை வரும் இது? அவங்க 580 ரூபாய்க்கு விக்கிறாங்க, நான் 380 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுக்குறது. இப்ப இந்த 3 நாள் கழிச்சு நீங்க மன்னார் போயிடுங்க, தொடர்பு கொண்டு வாங்குறேன்டா. போன் நம்பர் இதா? அந்த போன் நம்பர் இல்ல, நான் சொல்லவா நம்பரை? சொல்லுங்க ஒரு நம்பர். 077 39 72 309. இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டா வாங்கிக்கொள்ளலாம். வெளிமாநிலத்துல இருந்து வெளிநாடு வரைக்கும் அனுப்புறேன். வெளிநாடு வரைக்கும் அனுப்புறேன். போஸ்ட் ஹவுஸ் ஊடாக அனுப்புறேன். எந்த ஊர்ல இலங்கையில இருந்தாலும் உடனடியா 2 நாளைக்குள்ள கிடைச்சிரும். அந்த அளவுக்கு நான் செய்யறேன். எல்லாம் பிரயோசனமான பொருள். கெமிக்கலை நம்பி எல்லாரும் போகாம ஆயுர்வேதத்தை நம்ம உள்ளூர் நம்மளுடைய நாட்டுல உள்ள மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாரும் வாங்கி எங்களை ஊக்கப்படுத்தணும். நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். உற்பத்தியை பேர் சொல்லுங்க. என் பேர் சரின் சோபனா. எனது கம்பெனியோட பேர் வந்து ஐஸ்லாண்ட் இண்டஸ்ட்ரி. நாங்க மன்னால இருந்து வரோம். எங்களோட உற்பத்தி வந்து பாலோட சம்பந்தப்பட்ட. எங்களோட ஏரியாவில நிறைய பால் இருக்கிறதால அதை பெருமதி சேர்த்த உணவாக மாற்றுறதா எங்களோட உற்பத்தி. இதுல இருக்கிற முழுக்க நாங்க செய்துட்டு இருக்கிறோம். உற்பத்தி செய்றீங்க. பால் மற்ற தயிர், பால் ஜூஸ், ஜோக்கெட், பானம் அப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் பொதுவா என்ன விலைகளுக்கு வரும்? இது வந்து நாங்க பாரம்பரிய முறையில செய்யறோம், மத்தால செய்யறது. இது வந்து ஒரு போத்தல், இது அரை போத்தல். இது அரை போத்தல், இது கா போத்தல். இது வந்து 6000 ரூபாய் கொடுக்குறோம். 6000 ரூபாய் கொடுக்குறீங்க. இது அது அரைவாசி. இது அரைவாசி. அந்த விலைகளுக்கு வரும். இது வந்து இங்கல தனியா பால்ல செய்யறது. பால் டோஃபி தானே? பால் டோஃபி. ஓகே. இது என்ன விலை வரும் பாக்ஸா? இது வந்து 500 ரூபாய். எத்தனை பீஸ் இருக்கு இதுக்கு? இதுல பீஸ் இல்ல 250 கிராம். 250 கிராம் வரும். ஓகே. இதெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து இப்போ நீங்க மன்னார் போயிட்டீங்கன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு இதுல வந்து நாங்க பலூடாவெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஒரு தொகையா கொடுப்பீங்க. தொகையா கொடுக்குறோம். ஓகே. உங்களை தொடர்பு கொள்றேன். ஃபோன் நம்பர் 077 66 41 421. இப்போ வந்து யாரும் கடைகள் உங்களை தொடர்பு கொள்றாம எடுக்கலாம். ஆமா, கடையில போட்டு கொண்டு. ஓகே. நன்றி. ஓகே, தேங்க் யூ. வணக்கம் அக்கா. உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்க. நாங்க எல்கே ப்ராடக்ட் உற்பத்தியுடைய பேர். நாங்க வந்து சியாக்கா ஷாம்பு தயாரிக்கிறோம். ஷாம்பு. ஒனியன் ஷாம்பு இருக்குது. இதெல்லாம் என்ன விலை வரும்? இது வந்து இந்த 100 ml வந்து 250 ரூபா. அதுல சின்ன போத்திலும் இருக்குது 150 ரூபா. எல்லாத்துக்கும் விலைகள் அடிச்சிருக்கேன். இது என்ன ஷாம்பு? இது கத்தாழை. அது வந்து எல்லாமே ஒரே விலைகள் தான் போகும். 150 கொஞ்சம் பெருசா 250 ரூபா. இது வந்து விம் லிக்விட். இது வந்து சட்டி மரகலவர விம் லிக்விட். ஓகே. இது வந்து 250 ரூபாய். 100 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும். ஓகே. சின்ன போத்துல நாங்க எடுக்கலாம். ஓகே. இது சொட்டு நீலம் இருக்கு. இதுல வந்து நாங்க பெர்ஃபியூமும் சேர்த்து தயாரிக்கிறோம். ஓகே. ஒரு வாசமும் இருக்கும். இது என்ன விலை வரும்? 100 ரூபாய் தான். 100 ரூபாய். மற்ற இது வந்து உடுப்பு துவைக்கிறது. இது என்ன விலை வரும்? 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 200 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. வீடு மொப்பன்ற இருக்குது லைசோல். இது வந்து எறும்பு கரப்பொத்தானதுகள் வராத மருந்து நாங்க சேர்த்து தயாரிக்கிறோம். ஓகே. ஓகே. இது 200 ரூபாய் தான். 200 ரூபாய். ஓகே. மற்றது இது கம்ஃபர்ட். கடையில வந்து நிறைய விலைக்கு வேண்டுறாங்க. நாங்க இது 200 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இப்போ வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும். உங்க ஃபோன் நம்பர்? ஹேண்ட் வாஷ் இருக்குது. ஓகே. இதோட உற்பத்தியை நாம தயாரிக்கிறோம். ஓகே. இதுவும் 250 ரூபாய். 250. ஓகே. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும். உங்க ஃபோன் நம்பர் என்ன? உங்களோட நம்பர் வந்து 077 62 15 542. ஓகே. இப்போ அந்த தொடர்பு தொகையா உங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம். நாங்க அதுக்கும் கொடுக்குறோம். எந்த இடத்துக்குமே டெலிவரி பண்ணுவீங்க. ஓகே. ஓகே. நன்றி ஐயா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன்.
எங்கட உற்பத்திகள் நாங்கள் பால் சார் உற்பத்தி தான் முழுக்க. ஓகே. மற்றது இயற்கை சார் உற்பத்தியும் இப்போ ஒன்று துவங்கி இருக்கிறோம். ஓகே. என்ன உற்பத்தி அது? இது வந்து புழுக்கொடியல் மா, புழுக்கொடியல் மா. ஓகே. இது என்ன விலை வரும் இந்த பேக் வந்து? 350 ரூபா வரும். 350 ரூபா. அதாவது 1/4 கிலோ பேக்கெட் என்ன? 1/4 கிலோ பேக்கெட். ஓகே. இது ஒடியல் மா. நாங்கள் மற்றது புழுக்கொடியல் மாவும் வச்சிருக்கிறோம். புழுக்கொடியல் மாவும் இருக்கு. இது காலை உணவுக்கு வேலை சிறந்தது. ஓகே. என்ன குழச்சி போட்டு அப்படியே சாப்பிடலாம். அப்படியே தேங்காய் பூ அந்த உடைக்கிற இளநீங்க போட்டு குழச்சி போட்டு தேங்காய் இளம் தேங்காய் இதுவும் போட்டு குழச்சி போட்டு சாப்பிட்டா நல்ல சாப்பிடும். அதாவது இது வந்து 300 கிராம் பேக்கெட் வந்து 420 ரூபா. 420. மற்ற நெய்களும் இருக்கு. நெய்கள் எல்லாம் என்ன விலை வரும்? நாங்க இது காபோத்தல் வந்து 1200 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 1200. மற்றது இது வந்து 2250 ரூபாய் அரை போத்தல். ஒரு போத்தல் 4400 ரூபாய். 4400. மற்றது மோர் மிளகாயும் அந்த உரிய முறைப்படி மோர் மிளகாய் எங்க கிராண்ட் மாதர்ஸ் மாடல். ஓகே. சரி, காட்டாம நாங்க எடுக்கலாம். ஆமா, இப்படியும் எடுக்கலாம். ஓகே. அதாவது வந்து பால் வாங்கி மோராக்கி நாங்கள் வந்து மோரை ஆயத்தப்படுத்தி வெந்து பச்சை மிளகாய் இருக்கிற நேரத்துல வேண்டி அதுகளை செய்து வடிவா காய போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கோம். என்ன விலை வரும் இதுகள்லாம்? இப்ப இது வந்து 12 கிராம் வந்து 50 ரூபா. ஓகே. இது வந்து 50 கிராம் 150 ரூபா. 150 ரூபாய்க்கு இருக்கு. மற்ற இதுல பன்னீரும் இருக்கு. பன்னீர் இருக்கு. அது இது வந்து என்ன விலை வந்து? 640 ரூபா. 250 கிராம். ஓகே. அத வந்து ஒரு ஐஸ் பெட்டிக்கு வச்சிருக்கீங்க? ஐஸ் பெட்டிக்கு வச்சிருக்கோம். பழுதாகாம வச்சுக்கிறதுக்காண்டி. மற்றது இங்கால இருக்கு மில்க் டாஃபி. ஓகே. சரியா? ஓகே. மில்க் டாஃபி நாங்கள் 70 கிராம் 130 ரூபாய்க்கு படியா பேக்கிங் எல்லாம் கொடுக்குறோம். மற்றது தயிர் மோர் மூலா இது என்ன பேர்? தயிர் மோர் ஜோக்கட் ட்ரிங்கிங் ஜோக்கட். இது நாங்கள் இங்க கொண்டே இல்லை. ஆனா அதுகளும் வந்து கொண்டு இருக்குது. ஓகே. உங்களோட உற்பத்தி எங்க இருக்கு? செட்டிகுளம், வவுனியா மாவட்டம் செட்டிகுளம். உங்களோட இப்ப நீங்கள் 3 நாள் போயிடுவீங்க. உங்களோட தொடர்பு கொண்டு பொருட்கள் வாங்குறேன்னா உங்களோட போன் நம்பர்? நாங்கள் எல்லாம் விசிட்டிங் கார்டு ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறோம். ஓகே. அவருக்கு நம்பர் தருவீங்களா? ஆமாம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நான் இதுல நம்பர் காட்டி கொள்றேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா உங்கள்ட்ட வந்து ஒரு தொகையாவும் பெற்று பொருட்கள். ஆமாம். ஓகே. ஒரு குறிப்பிட்ட நாள் அவகாசம் தந்தீங்கன்னா நாங்க உடனே செய்து போட்டு தருவோம். ஓகே. சரி. நன்றி. அக்கா வணக்கம் தம்பி, சொல்லுங்க. உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்க. என்னோட உற்பத்தி என்ன கேட்டா, நான் வந்து செட்டிகுளத்துல இலுப்பகுளம் கிராமம்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு, கிறிஸ்தவ கிராமம் தான். அந்த கிராமத்துல இருந்து வரலாம். அங்க நான் உற்பத்தி செய்யறேன். எம்ஆர் உற்பத்திகள் என்று சொல்லி. என்னென்ன உற்பத்திகள் இருக்கு இதுல வந்து இது வந்து குரக்கன்மா. ஓகே. இது குரக்கன்மா வந்து என்ன விலை வரும் இதெல்லாம்? இது வந்து 320 ரூபா. 450 கிராம். இது வந்து சத்துமா வந்து 3 போசாக்கு கொண்டது, 3 போசா மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து 450 கிராம் 500 ரூபா. அந்த துதோல் இருக்குது. டேஸ்டா இருக்கும், சாப்பிடு பாருங்க. ஓகே. கணக்க விட்டாதீங்க, ஒரு சின்ன தொண்டு மட்டும் தாங்க. இன்னும் ஒரு சின்ன தொண்டு பெருசா போயிட்டு சாப்பிடு பாருங்க எப்படி டேஸ்ட். ஓகே. எப்படி நல்லா இருக்கா? 1200 ரூபா தான். 1200 ரூபா. தேங்காய் வந்து 200 ரூபா 300 ரூபா போற நேரத்துலயும் நாங்கள் அதே விலை தான் வித்துட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து நல்ல ருசியாவும் டேஸ்டாவும் கொடுக்கணும்ன்றதுக்காக. இப்ப இது வந்து தொகையா உங்கள்ட்ட வாங்கிக்கொள்ளலாமா? தொகையா வேணுமா? உங்களுக்கு கல்யாணத்துக்கு வேணுமோ, ஃபங்க்ஷனுக்கு வேணுமோ, என்னத்துக்கு வேணும்னா தொகையா கட்டுக்கலாம். மஸ்கத் இருக்கு, நெய் மஸ்கத் இருக்கு. மெட்ரோ இதுல வந்து நல்ல பயிர் இருக்கு பாருங்க, மருந்து அடிக்காத பயிர். ஓகே. ஊர் பயிர்கள் என்ன? என்ன விலை வரும்? இது வந்து 1 கிலோ வந்து 750 ரூபா. நெய் எதுவும் இருக்கு? நெய் இல்ல, இது வந்து கடலை எண்ணெய். கடலை எண்ணெயா? நிலக்கடலை எண்ணெய். ஓகே. ஓகே. இது என்ன விலை வரும்? நிலக்கடலை எண்ணெய் வந்து இது வந்து ஒரு போத்தல் வந்து 3400 ரூபா. இது என்னதுக்கு பாய்க்கிற போது? இது வந்து சாப்பாட்டுக்கு பாய்க்கலாம், பிரியாணிக்கு பாயலாம். கூட சைனீஸ் கடையில தான் கூடுதல் ரைஸ்களுக்கு எல்லாம் பாய்ப்பாங்க. ஆனா இது சாப்பிடறதால உடம்புக்கு நல்லதான், ஹெல்த்துக்கு நல்ல. இந்தியால கடலை எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து நல்லெண்ணெய் வந்து செய்யறேன்னு கேட்டா எம்ஆர் உற்பத்திகள் என்று சொல்லி அது ஒரு நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய், தனி நல்லெண்ணெய் வந்து
தெளிவோட இருக்குது. என்ன விலை வரும் நல்லெண்ணெய் எல்லாம் வந்து 2000 ரூபா. 2000 ரூபா. சரி, ஆனா கடையில வந்து விக்கிறாங்க வந்து என்ன விலைக்கு கட்டுப்படுங்க தெரியல அவங்களுக்கு. ஆனா இது எங்களுக்கு வந்து 1 கிலோ 2.5 கிலோ திரிச்சா 1 லிட்டர் வருது. 1 லிட்டர் வருது. 1 லிட்டர் வருது. அப்ப எங்களை கணக்கு பார்க்கணும் 2000 ரூபாய்க்கு எங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ சோப்புகளா? இது வந்து சோப் வந்து இது வந்து என்ன கேட்டா என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் செய்யறா. இந்த சோப் வந்து இப்ப அவ இன்னைக்கு வர இல்ல, நாளைக்கு வருவா. என்ன விலை வரும் பொதுவா? இதுல வந்து ஒரு சோப் வந்து 260 ரூபாய்க்கு இருக்கு. இது ஒரு கிரீம் உண்டு, ஃபேஸ் கிரீம் உண்டு. ஃபேஸ் கிரீம் ஓகே. சரி 700 ரூபாய் இது போத்தல் வந்து. இது வந்து க்ளீன் பண்றேன். க்ளீன் பண்றேன். சரியா இருக்குது. ஓகே. இந்த பாருங்க ஸ்வீட் இருக்கு. இது வந்து கச்சா நல்வா. கச்சா நல்வா ஓகே. நீங்களா செய்தானே? இது வந்து கச்சா நல்வா. என்ன விலை வரும்? ஒன்று ஒரு பீஸ் வந்து 30 ரூபா. 30 ரூபா. 30 ரூபா. இப்போ வந்து உங்கள்ட்ட தொகையாம் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் தானே? எந்த நேரத்திலையும் எப்போ எடுத்தாலும் எங்களை தொகையாக மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த இதுல இருக்கிறதா டெலிஃபோன் நம்பர் காட்டி கொள்றேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தேவைகள் இருந்தா உங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நன்றி. உங்களோட உற்பத்தி பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய பேர் ரமணன் ஜீவராஜினி. நான் வந்து வட்டுமேற்கு வட்டுக்கோட்டையில இருக்கிறேன். என்னோட உற்பத்தி நிலையமும் அங்கதான் இருக்கு. ஆர்ஜிகே ப்ராடக்ட் என்ற பேர்ல உற்பத்தியில் செய்து கொண்டிருக்கேன். அந்த மெயினா வந்து ஹேர் ஆயில் செய்யறேன். 47 வகையான மூலிகையில செய்யறேன். வந்து 47 வகையான மூலிகை இருக்கு. இது தொடர்ந்து பாவிக்க கொண்டிருந்தா பெயின்ஸோட எங்களுக்கு இருக்கிறத விட முடிக்கு ஒரு வளர்ச்சியும் கட்டாயம். அதை விட நான் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அதுகள் செய்யறேன். மற்றது சீயாக்கா பவுடர், புளியல் பொடி எல்லாம் செய்யறேன். 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 200 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இது ஆயில் என்ன விலை வரும்? இது வந்து 650 ரூபாய்க்கு. 650 ரூபாய். இதுல வந்து அந்த இதெல்லாம் போட்டுருக்கேன் உள்ளுடுகள் எல்லாம் 47 மூலிகை போட்டு செய்யறேன். பெயின்ஸோட எல்லாத்துக்குமே. மற்றது அதை விட வந்து நான் காஸ்மெட்டிக்கோட டைலரிங்கும் இப்ப செய்து கொண்டிருக்கிறேன். கவுனுகள் என்ன விலை வரும்? கவுனெல்லாம் 900 ரூபா தான். 900 ரூபா தானே? ஓகே. பாவிக்கக்கூடிய துணி வந்து கிளியாது. ஓகே. இப்போ வந்து உங்களோட ஆர்டர் கொடுத்து தைக்கலாமா? ஆர்டர் கொடுத்தா தைக்கலாம். மெட்ட பேக்ஸ் ஐட்டமும் செய்து லெதர் பேக்ஸ்கள் இன்றைக்கு கொண்டு வரல நான் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன பர்ஸ் எல்லாம் என்ன விலை வரும்? 180 ரூபா, 170 ரூபா. ஒரு விதமான பர்ஸ்கள் இருக்குது. நாங்க வந்து பார்த்துருக்கலாம். உங்கள்ட்ட தொடர்பு கொள்றேன்னா இதான நம்பர் என்ன? ஓகே, இந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணா உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு தனிக்கொள்ளும். ஓகே, நன்றி. எங்களை பார்த்தோம்னா எங்களை வந்து நிறைய உற்பத்திகள் இருக்குது. உருப்படி எல்லாம் உண்டாகி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். நிறைய போத்துகள் இருக்குது. நிறைய போத்துகளோட கொண்டு வந்து ஈஸியாக இருக்குது. நிறைய இருக்குது. நாங்கள் பெனங்கொட்டான், கருவா அதெல்லாம் இருக்குது. மிளகெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து எங்களை வந்து நெத்தலிகள் இருக்குது. நெத்தலியெல்லாம் என்ன விலையாக அடிச்சிருக்குதா விலை? 600 ரூபா. 1 கிலோவா இது? அரை கிலோ 600 ரூபா. இது 1/4 கிலோ. 1/4 கிலோ வந்து 300 ரூபா. இது என்ன கருவாடு? என்ன மீன்? ஓகேயா. இது வந்து 500 ரூபா. என்ன இல்லை? 1/4 கிலோவா? 25 கருவாடு இருக்கு. 500 ரூபா இருக்கு. நீங்களே பார்த்தோம்னா நெத்தலிகள் இருக்குன்னு. ஓகே ஓகே. நம்ம நெத்தலிகள் இருக்குது. அது வந்து அதுல பார்க்க கொஞ்சம் வித்தியாசம் தானே? அதில் பார்க்க நெத்தலியில பார்க்கவே தெரியுது. இது வந்து அரை கிலோ வந்து 1000 ரூபா தானே? 1000 ரூபா. இது என்ன மீன்? வேற மீன் கருவாடுக்கு 800 ரூபா. 800 ரூபாய்க்கால வந்து 1300 ரூபா. இதுதான் அதான் வேறதான் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிதான். நீங்களும் வந்து கருவாடல் நாங்கள் போயிட்டு போகிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்க. நாங்க எள்ளுப்பாகல் கண்ணம்மா உற்பத்திகள் என்ன? கண்ணம்மா உற்பத்தி. ஓகே. எள்ளுப்பாகல் இருக்கு. எள்ளுப்பால் எல்லாம் என்ன விலை வரும்? எள்ளுப்பால் எல்லாம் 230 ரூபாண்ணா. 230 ரூபா. 5 பீஸ் வரும் என்ன? 5 பீஸ் இருக்கு. பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கு உரலுக்கையால போட்டு இடிச்சு செய்யறது. ஓகே. கெமிக்கல் கலப்படம் இல்ல. சுகாதார முறைப்படி செய்யறது. இதுக்குள்ள எள்ளு, மிளகு, சீரகம், பனங்கட்டி போட்டு செய்யறது. இது எல்லாருக்குமே ஏற்றது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்டாங்களுக்கு அது புரியும்பா செய்யறது. அது ஆர்டர் பண்ணா சொன்னா செய்வோம். வலிமையா செய்யறதுண்டா இதுதான். இதுலயும் இன்னொரு வகை இருக்கு. இதுக்குள்ள பாதாம் பருப்பு, ஏலக்காய், கஜு கச்சான் போட்டும் செய்யறோம். அதுக்கு 350 ரூபா. மரச்செக்குல செய்யற நல்லெண்ணெய் இருக்கு. நல்லெண்ணெய் நிறைய இடங்களை நான் கடைகளே பாக்குறேன். கண்ணம்மா நல்லெண்ணெய் எள்ளு பாக கூட இருக்கு. இது என்ன விலை வரும்? இது காப்போதல் 450 ரூபாண்ணா. 450 ரூபா. 30 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு விக்கிறோம். ஓகே. 480 அடிச்சு 450 ரூபாய் கொடுப்பீங்க. அங்க இருக்கு அரப்போத்தல். இஞ்சால இருக்கேன். புல்போத்தல் எல்லாம். அரப்போத்தல் இருக்குது. மற்ற ஒரு போத்தல் இருக்குது. மற்ற புல்கொடியல் மாவும் இருக்கா? ஆமாண்ணா.
ஓகே இதெல்லாம் 275 275 மற்ற புழுக்கொடி அந்த வெட்டின புழுக்கொடி தானே ஓகே 825 ரூபாய் அப்படியே இது தோல் என்ன நீக்கினதா இது 825 ரூபா அப்படி இதுகள் இருக்குது இது தேசிக்காய் ஊறுகாய் ஊறுகாய் என்ன விலை 500 ரூபாயா 500 ரூபா 50 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கிறோம் ஓகே சின்னதும் இருக்கு 400 ரூபாய்க்கு ஓகே பெனங்கட்டி இருக்குது மற்ற பெனங்கட்டி குட்டான் இருக்குது இது என்ன விலை 200 ரூபா ஓகே இதுல பெரிய சைஸ் இருக்கா பெரிய சைஸ் பெருசு இல்ல ஓகே இப்போ உங்கள்ட்ட வந்து இப்போ இது எல்லாம் எக்ஸிபிஷன் முடிய உங்களோட தொடர்பு கொள்றேன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அங்க இதுல இருக்கு ஓகே இதுல நம்பர் இருக்கு இந்த நம்பரை தொடர்பு கொண்டா உங்கள்ட்ட பொருட்கள் தொகையா பெற்றுக்கொள்ளலாம் தானே பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நன்றி கம்பெனிக்கும் வரலாம் மேனிகா சமத்தி பேங்க் அடியில ஓகே 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 நன்றி சரி வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன் எங்களோட உற்பத்தி வந்து சத்து மாவல் கறிமிளகாய் தூள் சரக்கு தூள் சரஸ்வதி தயாரிப்புகள் என்ன அடிக்கடி காணொலிகள் அந்த இதுல கடைகள் எல்லாம் காட்டுறோம் பார்த்திருப்பீங்கள் எங்களோட உற்பத்திகள் எல்லா இடமும் அநேகம் இருக்குது மஞ்சள் தூள் இது என்ன விலை வரும் 25 கிராம் பேக்கெட் இது வந்து 100 ரூபா 200 ரூபா ஒரு விலைக்கு வேண்டக்கூடிய அடிச்சிருக்குது கறிமிளகாய் தூளும் அப்படித்தான் 50 கிராம் 100 கிராம் ஒவ்வொரு விலை அடிச்சிருக்கிறோம் இங்கால வந்து மல்லி கோப்பி சுக்கு கோப்பின்னு சொல்லுவாங்க சரக்கு தூள் இருக்குது ரசத்தூள் எல்லாம் வந்து விலைகள் அடிச்சிருக்கேன் சின்ன சின்ன விலைகள் இருக்கு ஒரு விலை குறைஞ்ச விலைகளுக்கு வேண்டக்கூடிய மாதிரி சின்ன பேக்கெட்ல இருந்து பெரிய பேக்கெட் எடுத்து கொள்ளலாம் சீரகத்தூள் மிளகாத்தூள்கள் மற்றது குலக்கன்மா களி இது வந்து தனி மிளகாய் தூளா தனி மிளகாய் தூள் மற்றது கட்டத்தூள் கட்டத்தூளும் இருக்குன்னு ஓகே மற்றது குலக்கன்மா இருக்குது களிமா இருக்குது களி செய்யக்கூடிய மாதிரி களிமா இருக்கு சத்து மாவுல வந்து இங்க இருக்கு ஓகே இது அண்ணா பெரிய பேக்கெட் இருக்கு இது வந்து சின்ன பிள்ளைகளும் சாப்பிடலாம் பெரியகளும் சாப்பிடலாம் இது என்ன விலை வரும் பேக்கெட் இது வந்து 1000 ரூபாய் ஒரு நிறை கேட்ட மாதிரி தான் நாங்க விலை இது 1 கிலோவா 1/2 கிலோவா இது 3/4 கிலோ இங்க 150 ரூபாயில இருந்து இருக்கு 150 இருந்து இருக்கு இப்போ வந்து இப்போ டாப் பண்ண ஒரு சின்ன இது தேவையான சின்ன பேக்கெட் இருக்கு ஒரு ஆள் 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி அப்படி இருந்து நாங்க செய்யறோம் ஒரு உற்பத்தி ஓகே போத்திலேயும் இருக்கேனே போத்திலேயும் போட்டுக்கிறோம் பேக்கிங்லயும் இருக்கு போத்திலேயும் சகலதும் வந்து போத்திலே நாங்க எடுக்கலாம் அத இப்போ அந்த வாங்கியாரம் வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம்னாலும் வந்து வாங்கி அனுப்பி கொள்ளலாம் மற்ற வெளிநாட்டுக்கு கூடுதல் நாங்கள் ஆர்டர் பண்ணி அடிக்கணும் தானே எங்களை பொருள் இப்போ சின்ன வழி அம்மாச்சிக்கு பாத்தீங்கன்னா சஞ்சீவியில இருக்கிற பொருள் மற்ற இங்க வந்து பஞ்சவர்ணத்திலயும் போட்டுருக்கிறோம் அதை விட ஆரியோல சந்திர கற்பகம்னு சொல்லி கற்பகத்திலயும் போடுறோம் கூடுதல் அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்னுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்சல் வெளிநாட்டுக்கும் பார்சல் அனுப்புவீங்க வெளிநாட்டுக்கும் பார்சல் அனுப்பலாம் வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா தரலாம் இது வந்து நோமல் நம்பர் ஓகே நம்பர் சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பர் 07 50 45 87 60 இதுல நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதை சொன்னா அனுப்புவோம் என்ன கூட வந்து வெளிநாட்டுக்காரருக்கு இந்த தூள்கள் எல்லாம் தேடி எடுக்கிறவ உங்கள்ட்ட கால் பண்ணா செய்து கொடுக்கலாம் தொகையா இருந்தா கொஞ்சம் நாளைக்கு முதல்ல சொல்ல வேணும் இப்ப சில பேர் கூடுதலா கடையில பாத்துட்டு எங்கள்ட்ட நேரடியாவே கொள்ளனா செய்ய நம்ம வெளிநாடுகளுக்கு அதை முற்கூட்டிய விலைக்கு சொன்னீங்கன்னா செய்து கொடுக்கலாம் சில பேர் வீடியோ பார்த்து போட்டு சும்மா அடிச்சு போட்டு அந்த இதை கேட்டுட்டு விடாமல் உண்மையில உங்களோட உற்பத்தியில நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பிசினஸும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உதவியா இருக்கும் உடும்பராய் வடக்கு உடும்பரா தான் இருக்கீங்க இப்ப சிறிய சின்னதா செய்கிறோம் நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு போய் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் லெவல் அல்லது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல செய்யணும் அதுக்கு இப்ப நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு எல்லாம் எங்களுக்கு முக்கியம் இது இன்னொரு உற்பத்தியான பிள்ளை உண்டு எங்களை பஞ்சவர்ணத்துல நிக்கிறா அவன் உற்பத்தி தான் இது எல்லாம் 250 ஸ்கூல் பேக் 200 ரூபா விலைகள்ல வந்து பெரிய பேக் இதுல 850 750 550 ஒரு விலைக்கு அவன் செய்யறான் ஏன்னா கொஞ்சம் ஒவ்வொரு உற்பத்திக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்க தானே அவன் இது பேக் எல்லாம் இருக்கு நாங்க பேக் எல்லாம் இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம் தானே வாங்கிக்கலாம் மற்ற பஞ்சவர்ணத்துல இருக்கும் அதுலயும் வாங்கிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையானது ஓகே நன்றி வணக்கம் அக்கா உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன் என் பேர் வந்து கவிதலா இந்த உற்பத்தி வந்து பேர் வந்து ஓமயிராவல் உற்பத்திகள் நான் வந்து காரணம் இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு இது வந்து முத்தவழியில நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நாளண்டைக்கும் 3 நாட்களாக நடக்க போகுது இதுல வந்து பலதரப்பட்ட உற்பத்திகள் இங்க விற்பனை ஆகி கொண்டிருக்கு இதுல வந்து எந்த உற்பத்தி வந்து வேப்பம்பு வடகம் பாடப்பு வடகம் மற்ற புழுக்கொடிமா ஒடியல்மா சத்துமா மோர் மிளக வெள்ளுப்பாகு மற்ற உள்ளி ஊறுகாய் நெல்லிக்காய் ஊறுகாய் தேசிக்காய் ஊறுகாய் கோபித்தூள் மற்ற மல்லி கோப்பி நாவல் கோப்பி இங்கால பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் இருக்குது
மற்ற வறுத்த பைத்தம் பருப்பு இருக்குது, பைத்தம்மா இருக்குது, புழுக்கொடிகள் மா இருக்குது, வறுத்த அரிசி மா இருக்கு, இங்கால குரக்கான் மா இருக்குது, வறுத்த உளுத்தம்மா இருக்குது, மற்ற சத்து மாக்கள் இது இப்படி இது 32 வகையான உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் இருக்கு. மற்றது இன்றைக்கும் நாளைக்கும் நாளைக்கும் இங்க வந்து பெரிய அளவில் ஒரு சிறிய அளவில் ஒரு இலக்காளி கொண்டு கொடுத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். தேவையானவர்கள் வந்து பெற்று முடிஞ்ச அப்புறம் உங்களை தொடர்பு கொள்ள ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 076 02 47 129 மற்றது 077 888 611 இந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்ள எடுக்கலாம். ஓகே, நன்றி. அப்படி எங்கால பார்த்தோம்னா எங்கால மொழி இருக்கு பாருங்க. எங்களை எல்லாம் அந்த மண்புழு உரங்கள் இருக்குது அப்படி காட்டி கொடுப்பாருங்க. பெரிய பேக்லேருந்து சின்ன பேக் 600 ரூபாயிலேருந்து போகுதுன்னு என்ன 600லேருந்து போகுது. எங்களை வந்து எல்லாம் வச்சுருக்கு பாருங்க. கிளந்ததுண்ணே இது என்ன விலை வரும்? 250. அப்படி ஒரு பேக்கில் வச்சுக்கிறீங்கண்ணே. அப்படி எங்கால பார்த்தோம்னா அந்த ஸ்ப்ரே பண்ணுற லிக்விட் தானே இது என்ன விலை வரும்? ஓகே, அதை வந்து இங்கே வந்து பார்த்து வாங்கிக்கணும். ஓகே ஓகே, இது என்ன விலை வரும்? 500 தானே. ஓகே, எங்கால பார்த்தோம்னா எங்களை நாங்கள் ஜூஸ் ஐட்டங்கள் எடுத்துக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி எங்கால வந்து கருவாடுகள் நாங்கள் இருக்கக்கூடிய பார்த்துக்கொள்ளலாம். நிறைய கருவாடுகள் இருக்குது. ஒன்றுக்கு விலை இருக்குறாங்க. இதில் ஒரு கிலோ இது வந்து கண்ணா கருவாடு 1 கிலோ 1200 ரூபா. பேர்கள் போட்டு நிறைய கருவாடு இருக்குது. கட்டாப்பாறை கருவாடு இருக்குது. 1 கிலோ 2500 ரூபா இருக்குது. அதில் வந்துட்டு இது என்னம்மா ஜம்புக்க நான் முட்டையை நிஜம் மெதுவாக தொட்டேன். ஓகே, இங்கே வந்து கட்டாப்பாறை கருவாடுகள் அது நிறைய கருவாடுகள்லாம் இருக்குது. ஒன்றுக்கும் பேர்கள் போட்டு 800 ரூபா 1200 ரூபா 2500 ரூபா அந்த விலைகள் குறைச்சி கொடுப்பீங்கண்ணே. இதுவும் கட்டாப்பாறை வெட்டினா தானே வெட்டினது ஒன்றுடைய விலைகள் இருக்குவாங்க. 2500 ரூபா அப்படி ஒரு விலைகள் இருக்குது. இது சூட கருவாடு. ஓகே, இது வந்து 25 இருக்குது, 200 ரூபா இருக்குது. இங்கால வந்து ரால் கருவாடு இருக்குது. இது வந்து 220 ரூபா. இது வந்து ரால் கூண் 150 ரூபா. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன். நாங்க கேக் செய்யறோம். கேக் செய்றீங்களா? ஓகே, என்னென்ன வகை கேக்குகள் இருக்கு? எனக்கே பேர் தெரியாது. ப்ரௌனி இருக்கு. ப்ரௌனி இதெல்லாம் என்ன விலை வரும்? ப்ரௌனி ஒரு பீஸ் 130 ரூபா. 130 ரூபா. ஓகே. லவா கேக் இருக்கு, அதுக்கு 130 ரூபா. 130 ரூபா. ஓகே. இது வந்து க்ரீம் கேக் இருக்கு 200 ரூபா. 200 அப்படி கப்போட 200 ரூபா என்ன? இது அது சாக்லேட் கேக். இது என்ன விலை வரும்? 150 ரூபா. 150 ரூபா. அதே பட்டர் கேக்கும் இருக்கு. ஓகே. இது என்ன விலை வரும் பீஸ்? அது ஒரு பீஸ் 100 ரூபா. 100 ரூபா வரும். ஓகே. அதே விட நாங்க கஸ்டமர் ஆர்டருக்கு கேட்டா ரிச் கேக், வெட்டிங் கேக், பர்த்டே கேக் என்னென்ன சொல்ற கேக்குகளும் நாங்க செய்து கொடுப்போம். ஓகே, பர்த்டே கேக்களும் செய்து கொடுப்பீங்க. ஓகே, நீங்க எந்த இடம் இருக்கிறது? நாங்க அச்சுவேலி. அச்சுவேலி. ஓகே, இப்போ வந்து ஒரு தூர இடத்துல கேக்கினமண்டா கொண்டே கொடுக்குற மாதிரி டெலிவரி செய்வோம். அச்சுவேலில எங்கட கடை வந்து வெள்ள ரோட்ல இருக்கு, விஜிதாமிலுக்கு பக்கத்துல எங்கட கடை இருக்கு. ஓகே. இப்ப நீங்க இந்த நம்பருக்கு சொன்னாலும் நாங்க ஆர்டர் பண்ணினாலும் நாங்க அவைக்கு டெலிவரி செய்வோம். செய்வீங்களா? அவ தெர டிசைன் செய்து கொடுக்கலாம் தானே? செய்து கொடுக்குறேன். ஓகே. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட உற்பத்தி பத்தி சொல்லுங்களேன். எங்க உற்பத்தி வந்து நாங்க சைலண்ட் இண்டஸ்ட்ரியோட பேர்ல வச்சிருக்கோம். ஓகே. எங்கட கம்பெனி சிறப்புல இருக்குது. ஓகே. நாங்க வந்து தரமான மிளகாத்தூள், சத்துமா சரக்கு தூள், மஞ்சள் தூள் எல்லாம் செய்யறோம். அதே மாதிரி எங்கட உற்பத்தின்னு சொல்லி கிரிபோசா செய்யறோம். திரிபோசா. அதுல வந்து உள்ளடக்கம் வந்து பயறு, உளுந்து, இது கடலை, அரிசிமா, சீனி, மற்றது நல்லெண்ணெய், பசுப்பா போட்டு செய்கிறது. அது வறுத்து கொஞ்சம் ரை பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அப்படி ரை பண்ணி எடுத்து அது முட்டை மாதிரி இருக்கும். முட்டை இல்லை, பசுப்பால் செய்யற மரக்கறியா இந்த நேரம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பொருளுக்கே கொஞ்சம் இப்போ எங்களோட இது கொஞ்சம் இது நல்லா போகுது. என்ன விலை வரும்? இது வந்து கிலோ 1600 கிலோ 1600 ரூபா. ஓகே. இங்கல வந்து இது வந்து சரக்கு தூள் பத்தியத்துக்கு பாவிக்கிறது. இதெல்லாம் என்ன விலை வரும்? இது வந்து கிலோ 1/4 கிலோ இருக்குது 560 ரூபா விற்கிறோம். ஓகே. ஒண்ணு வந்து விலைகள் மாறும். சின்ன பேக்கெட்னா சின்ன விலையா இருக்கும். விலையா இருக்கும். மற்ற இது வந்து நாங்கன்னா மஞ்சள் மற்றது நச்சீரங்களை கொஞ்சம் கூட போடுறபடியா அல்சர் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆத்துறது நல்ல ஒரு சாமான். ரசம் வைக்கலாம், அதோட சொதி மாதிரி வச்சு சாப்பிடலாம், ரசத்துக்கு பாவிக்கலாம், மீன் கறிக்கு உள்ளியோட ஊற்றி போடலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இது வந்து சின்ன பேக்கெட்டும் இருக்கு. கிரிபோசாண்டு சின்ன பேக்கெட்டும் இருக்கு. இது வந்து சத்துமா கடலை, பயறு, உளுந்து, கவுப்பி, எல்லாம் சோளங்க, சனுக்கு எல்லாமே கழுவி காய்ச்சி துப்பரவா நீட்டா செய்கிற ஒரு பொருள். இது வந்து ஒடியல்மா. இது வந்து 790 ரூபாய் அரை கிலோ. இது குரக்கன்மா வந்து 500 கிராம் என்ன விலை? 500 ரூபா. ஓகே, 500 ரூபா. இங்க மோர் மிளகாய் இருக்குன்னு. இது மோர் மிளகாய் இருக்குது. மற்றது வந்து இது வடகம் இருக்குது. இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட உற்பத்தியில் கோப்பி இருக்கு, நல்ல கோப்பி, தரமான கோப்பி. ஓகே. மணந்து பாத்தீங்கன்னா வாசனை நல்ல இதா இருக்கு. நாங்க அந்த கடையில எடுத்துனாங்களா? அந்த பஞ்சவர்ண கடையில மற்ற இது மிளகாய் தூள் இருக்குது. மிளகாய் ஓகே. ஓகே. எல்லாம் சீல் பேக் பண்ண மாதிரி வைப்பீங்க.
வெளிநாடுகளுக்கு யாரும் கேட்டா கொடுப்பீங்களா? வெளிநாட்டுக்கு நாங்கள் பார்சல் அனுப்புறோம். சாமான் இப்போ நம்ம யூடியூப்ல நாங்கள் சரஸ்வதி ஹோல்ல நாங்கள் யூடியூப்ல கொஞ்சம் பப்ளிக்கா இருக்கு. இப்போ அதுல இருந்து கூடுதலான ஆர்டர் கிட்ட வந்துருக்கு. லண்டன்ல இருந்து எல்லாரும் கேட்டு பார்சல் அனுப்பிட்டோம். அது பார்சல் அனுப்பி இருக்கிறோம். கழிச்சு தானே நேரம் தொடர்பு கொள்றாங்க. ஃபோன் நம்பர் வந்து இந்த இதுல இருக்குது. இதுல இருக்கு, மேல வெளியில இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம், உங்களை தொடர்பு கொள்ளலாம். விசிட்டிங் கார்டு இருக்கு. ஓகே, விசிட்டிங் கார்டு இருக்கு. இத வந்து நீங்க இதுக்கு வந்து தொடர்பு கொண்டு அடுத்த தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். என்னது வேணாலும் நாங்க என்ன பொருள் தேவைன்னு சொல்லினாலும் குறிப்பிட்ட நேரத்துல நாங்க. ஓகே, நன்றி. வணக்கம் அண்ணா. உங்களோட உற்பத்தியை பற்றி சொல்லுங்களேன். நாங்கள் ஹோப்பாயில இருந்து வந்திருக்கிறோம். ஓகே. நியூட்ரி ஃபுட் பேக்கேஜ், அதில் தமிழ் வழக்கமானது சத்துணவுகளை பதிவு செய்து ஏற்றுமதி செய்கிறோம். உங்களோட என்னென்ன உற்பத்திகள் இருக்குது? வடகம் எல்லாம் இருக்கு. வடகம் இருக்கு, வடகங்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன விலை? இது வேப்பம்பு வடகம். ஓகே, 200 ரூபாய். 200 ரூபாய். அப்படி இது ரசப்பொடி. ரசப்பொடி இருக்கு. இது வந்து இதுல மூலப்பொருள் வந்து கடலை பருப்பு, ஓகே, கொத்தமல்லி, சீரகம் அதுகள் போடுறது. இது வந்து 200 ரூபாய். 200 ரூபாய். அடிமன் காய்ச்சலுக்கு நல்ல. ஓகே, முசுக்கா ரசப்பொடி இருக்குது. இது வந்து 420 ரூபாய். ஆமா. இது என்னது? இது வந்து ராசவள்ளி கிழங்கு பவுடர். ராசவள்ளி கிழங்கு. உங்களுக்கு ராசவள்ளி கிழங்கு பவுடர் களி மட்டும்தான் செய்யற உலகாலம் தெரியும். ஆனா இது வந்து ஐஸ்கிரீமு போடலாம். ஐஸ்கிரீம் போடலாம். இதை அவன் இருந்தா கேக்குகள் செய்யலாம். அத சர்பத், பிஸ்கெட்டுகள் அதுகளுக்கு போடலாம். இதுல என்னன்னா இது வந்து கலரும் மாறும். கோதுமை வெள்ளதான இது ராசவள்ளி கிழங்குன்னா அந்த கலர் மாறும். அது ராசவள்ளி கிழங்கு பவுடர்ல வந்து கொஞ்சம் சத்தம் இருக்கு. பழமையா வாங்கிக்கலாம். இது எல்லாமே தான். இதுல 6 ப்ராடக்ட் செய்யலாம். ஐஸ்கிரீம் அதில் போடுறது. இது வந்து என்னது? மஞ்சள். எது? இது ஆவாரம்பூன்ற. ஆவாரம்பூ. இது என்னது பாய்க்கிறது? இது வந்து சுடுதண்ணிக்க போட்டு டீ மாதிரி குடிக்கலாம். டயபெட்டிக்காக. இது இது வந்து நாவல் சீட்ஸ்ல கோப்பி. நாவல் இது கோப்பி கொட்டையை போடாமல் நாவல் கோட்டையை போட்டு கோப்பி வறுக்கிற மாதிரி தான். கொத்தமல்லி, சீரகம், வேர்க்கொம்பு. நீரிழிவை கொஞ்சம் குறைக்கும். நிறைய பொருட்கள் என்ன பாவக்காய் வடகம் இருக்கு, நாவல் கோப்பி, சின்ன இது இருக்கு, முருங்கை தூள் இருக்கு. இப்ப உங்கள்ட்ட தொடர்பு கொண்டு உங்களை இப்ப இந்த எக்ஸிபிஷன் முடியும் உங்களை தொடர்பு கொண்டு வாங்குறேன்னா உங்க ஃபோன் நம்பர் மற்ற அந்த கோப்பாய் நியூட்ரி ஃபுட் பை இது அந்த விசிட்டிங். ஓகே, இந்த விசிட்டிங் கார்டு இருக்கு. இதுல ஃபோன் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் இருக்கு. நீங்க தொடர்பு கொண்டு. இது வந்து முருங்கை இலை பவுடர். ஓகே. இதுல வந்து முருங்கை இலை இதால வந்து இடுப்ப கொஞ்சம் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. மற்றது அது ஃபுல்லாவே முருங்கை இலை. இந்த பையன் இது வந்து சுடுதண்ணி போட்டு குடிக்கக்கூடியது. ஓகே ஓகே. அல்லாட்டா கூழுகள் காஞ்சி இலைக்க போடலாம். ஓகே. என்ன விலை வரும்? எது? முருங்கை இலை பவுடர். இது 450 ரூபா அடிச்சிருக்கு. 450 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே, நாங்களாம் இதை வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நன்றி அண்ணா. ஓகே, இப்போ வந்து நாங்கள் நிறைய வந்து எல்லாத்தையும் காட்சி கொண்டு வந்து லென்த் ஆகுது வீடியோ. அதில் வந்து குறிப்பிட்ட சிலதர் காட்சி காட்டி கொண்டு ஒன்று செய்யலாம், நிலைமையில இருக்கிறேன்டா அவ்வளவு லென்த்தாக போடலாம், மத்திய கணக்காக போடலாம். அது எங்களால் நிறைய உற்பத்திகள், ஜூஸ் ஐட்டங்கள், மற்ற செருப்பு ஐட்டங்கள் வைக்கிற நிறைய உற்பத்திகள் எல்லாம் இருக்குது. இப்போ இன்னும் வந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி எங்கால நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். அப்படி எங்கால பார்த்தோம்னா ஊறுகாய் ஐட்டங்கள் இருக்குது. இதில் பார்த்த வேண்டாம் நிறைய ஊறுகாய் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க ஊறுகாய்கள் ஒன்று வந்து காட்டி கொள்றேன் பாருங்க. இதில் கோழி இறைச்சி ஊறுகாய் நாங்கள் அந்த கடைகளில் பார்த்துருந்தாங்க. கோழி இறைச்சியில் ஊறுகாய், நிறைய ஊறுகாய்கள் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம். கட்டைச்சம்பல்கள், சின்ன சைஸ்ல இந்த இறால் சம்பல், மற்ற கட்டைச்சம்பல்கள். இது கோழி இறைச்சி சம்பல் இருக்குது, கோழி இறைச்சி சம்பல் இருக்குது. இது வந்து விலைகள் எல்லாம் இருக்குது 650 ரூபா. அப்படி எங்களை வந்து இது வந்து மாசி சம்பல் இருக்குது. மாசி சம்பல் 900 ரூபா கோத்தல் இருக்குது. நீங்கள் இது வந்து பார்த்தோம்னால் மரக்கறி சம்பளம் இருக்குது. மரக்கறியிலும் இருக்கு. யாரும் வெஜிடேரியன் இருந்தீங்களா அவை வந்து மரக்கறி சம்பளம் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இது விலை வந்து 650 ரூபா. இது வந்து என்ன சம்பல்? இது மாசி சம்பல். இங்கால பார்த்தோம்னால் இது வந்து இறால் சம்பளம் இருக்கு. இறால் சம்பளம் விலை வந்து 900 ரூபா. அந்த விலை இருக்கு, நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஊறுகாய்கள் நிறைய ஊறுகாய்கள் இருக்குது. இந்த பூண்டு ஊறுகாய் இருக்குது, மாசி ஊறுகாய் இருக்குது. அடுத்து வந்து இது மாசி ஊறுகாய். இங்கால வந்து இது நண்டு ஊறுகாய். நண்டுலேயும் வந்து ஊறுகாய்கள் இருக்கு. உன்னோட விலைகளும் வந்து அடிச்சிருக்கு. நீங்க இங்க வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். முத்தவழிக்கு வந்தீங்கன்னா வாங்கலாம். எங்கால பார்த்து வேண்டா மோர்கள் குடிச்சு கொள்ளலாம். கேக் ஐட்டங்களும் இருக்கு, சின்ன சின்ன கேக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். இவன் இந்த உற்பத்தி நம்பர் லக்ஷ்மி ஃபுட் ப்ராடக்ட் இருக்குது. ஃபோன் நம்பர் வந்து இதுல இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டாம், தொடர்பு கொள்ளக்கூடிய இருக்கு.
அப்படிங்களா பார்த்தோம்னா கேக் ஐட்டங்களுக்கு வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு அப்படி உங்களுக்கு காட்டி வந்து போகிற பாருங்க நிறைய உற்பத்திகள் இருக்குது இந்த விம்முகள் உடுப்புகள் அப்படி நிறைய உற்பத்திகளுக்கு 2 கடைகளும் வந்து உற்பத்தி பொருட்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்க பாருங்க நிறைய இருக்குது அவங்களை காட்டி கொண்டு போகிறேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் முத்தவழிக்கு வந்தீங்கன்னா வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தோம்னா பொம்மை ஐட்டங்கள்லாம் இருக்குது பாருங்க இந்த கிறிஸ்டன்ட சிலைகள் இருக்குது இந்த சாண்டாண்ட பொம்மைகள் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த குட்டி ஜான சிலை நிறைய இருக்குது புத்தட்ட சிலைகள் நிறைய இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இதில் விலைகள்லாம் இருக்கும் இதில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கொள்ள மாதிரி இருக்கும் இது உண்டியலா இது வந்து 300 ரூபா அப்படி ஒன்று விலைகளும் வந்ததில் இருக்கு பாருங்க இது என்னது வைக்கிறது அதில் போட்டு வைக்கிறதுக்கு ஓகே இதில் வந்து ஒன்று விலைகளும் வச்சுக்குது 100 ரூபாய்க்கு இருக்குது 140 ரூபா இது வந்து 150 ரூபா இது தண்ணி விட்டு வைக்கிறதா ஓகே ஓகேயா இது என்ன விலை வரும் 370 ஓகே இங்கே இது 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 என்ன விலை வரும் இதில் 120 இங்கால சிலைகள் இருக்கு ஒவ்வொரு சிலை அப்துல் கலாம் சிலைகள் பாரதியாட்ட சிலைகள் ஒன்றுமே இருக்கு பொதுவாக என்ன விலை ஸ்டார்ட் ஆகும் சிலைகள் எல்லாம் 300-350 ஸ்டார்ட் ஆகும் ஓகேயா அந்த விலையில போவோம் ஓகேயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கொள்ளலாம் வேண்டியதில் வந்து காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே நன்றி அப்படிங்க அப்படியே காடி கொண்டு போகிறோம் பாருங்க அப்படியே நிறைய ஆக்கள் வந்து வந்துட்டீங்கன்னா நிறைய உற்பத்திகள் இருக்குது பொதுவாக அவங்கள உற்பத்தியில் சும்மா நார்மலாக காட்டி கொண்டு போகிறேன் ஒவ்வொரு உற்பத்திகளும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் நேராக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களால் செருப்பு ஐட்டங்கள் நிறைய இதுகள் இருக்குது மற்ற பூங்கண்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க உடுப்புகள் பூங்கண்டுகள் சத்துமாக்கள் அப்படி நிறைய இதுகள் இருக்குது ஒன் டைம் வந்து நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் அக்கா நிற்கிற வணக்கம் அக்கா உங்களோட பேர் உற்பத்தியை பற்றி சொல்லுங்க எந்த உற்பத்தி வந்து பெண்களுக்கான சகல ஆடைகள் நான் வந்து பட்டுக்கோட்டையில ஹெர்னியா டெய்லரிங் நடத்தி வரேன் ஹோல்சேல் சரி சில்லறையான நான் உடனடியான மாடல் ஃப்ராக்குகள் எல்லாம் தைக்கிறேன் டாப் ஐட்டம் தைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறத நான் தயவு செய்கிறேன் வீடியோ பாக்குற கடை ஓனர்ஸா இருந்தாலும் மாறினாலும் எங்களுக்கு இது பார்த்து தரங்க பார்த்து அதுக்கு எத்தனை ஆர்டர்களை தரணும் என்ன விலையில இருந்து வர மாட்டா என்கிட்ட வந்து 1500 இருந்து 1800 மட்டும் இருக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல இருக்குது இதெல்லாம் வந்து பொதுவா உடையில காட்டுறேன் நாங்கள சவுண்ட் இருக்கற வந்து நார்மலா காட்டிக்கலாம் நிறைய உடைகள் இருக்கு உங்க தொடர்பு கொள்ளணும் உங்க ஃபோன் நம்பர் மெட்டல் வந்து நான் ஆரிவ கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் கொடுக்கிறேன் NVQ லெவல் 3 கொடுக்கிறேன் அப்படி உங்களுக்கு பல இது இருக்குறாங்கன்னா இந்த நம்பரை நோட் பண்ணுங்க 077 31 29 467 இதற்கு நம்பர் தானே ஓகே இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணா ஆரிவ கிளாஸ் மட்டும் தானிக்கலாம் ஆரிவ கிளாஸ் ஸ்டைல் கிளாஸ் ரெண்டும் செய்றேன் மற்ற ஒரு காலமே ஓட கொடுக்கலாம் पर्सनலா வந்து டவுனுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் நான் அப்படி இருந்தாலும் कांटेक्ट பண்ணா நான் வர முடியும் நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க உற்பத்தி பத்தி சொல்லுங்களேன் நாங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா ஊர் மரச்சுக்கு நல்லெண்ணெய் பனங்களி கொடியல்மா புழுக்கொடியம்மா தேசிக்காய் ஊறுகாய் மற்றது வாழைப்பூ வடகம் வேப்பூ வடகம் பெனங்கட்டிகள் மற்றது பலகார ஐட்டங்கள் முறுக்கு கச்சாம் பிஸ்கட் கோக்கீஸ் பருத்திர வடை போன்ற உற்பத்திகள் மற்ற புழுக்கொடிகள் போன்ற மிளகாத்தூள் போன்ற உற்பத்திகள் எல்லாம் செய்றீங்க தானியங்களும் இருக்கு தானே உங்கள்ட்ட சிறுதானியம் எங்கட பல்லுவயிட்ட இருக்கும் ஓகே இப்போ இதெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ இங்கே வந்தால் பார்த்துக்கொள்ளலாம் இதை தாண்டி உங்கள்கிட்ட வாங்கிக்கொள்றாண்டா இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் இந்த 077 10 10 558 நேரடியாகவும் தொடர்பு ஓகே இப்போ வெளிநாட்டுல அனுப்பி கொள்வீங்க நான் ஓகே ஓகே நன்றி அண்ணா வணக்கம் இப்போ நீங்கள் வந்து முன்னுக்கு என்ட்ரன்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிறீங்கண்ணே இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன எடுத்துக்கொள்ளலாம் எங்கள்கிட்ட சத்துமா முட்டமாக்கள் ஆவாரம்பூ கோபித்தூடுகள் ஓகே மாசி சம்பல் கடலை பருப்பு மைத்தம் உருண்டியல் வேப்பம்பு வடகம் அதெல்லாம் எடுக்கலாம் அதை விட சாப்பாடுகளும் எடுக்கலாம் சாப்பாடும் எடுக்கலாம் என்னென்ன சாப்பாடு எடுக்கலாம் என்னப்பா என்னென்ன சாப்பாடு எடுக்கலாம் பூரி தோசை இட்லி மசாலா தோசை ஓகே மற்றது புறக்கன்கூழ் இட்லி வடை ரோல்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஓகே டீ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாமா நெஸ்கோபி இருக்கு பிளேன் டீ இருக்கு ஓகே நார்மல் பிளேன் டீ இருக்கு ஆவாரம்பூ கோபி இருக்கு இப்போ வந்து இதை தாண்டி இப்போ இந்த கோபி இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் உங்க ஃபோன் நம்பர் சொல்றீங்களா 077 96 88 227 ஓகே இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த நம்பருக்கு கால் பண்ண என்ன சாப்பாடும் உணவுகள் எல்லாம் தேவையான சத்துமா முட்டைமா தூளுகள் வேப்பம்பூ வடம் வாழைப்பூ வடம்
பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிற அப்படி சமைக்கிற ஆர்டர் இருந்தா என்ன தேவை என்ன சாப்பாடு இருந்தாலும் நாங்க செய்து கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. ஆர்டர் இருக்கு. நம்பர் தொடர்புனா சரி. ஓகே நன்றி அண்ணா. சரி. அப்படி எங்களை பார்த்தோம்னா எங்களே நிறைய இது இருக்கு. பிரண்டை பொடி இருக்கு, மூலிகை கோப்பி இருக்கு. அந்த விலைகளை உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க. அந்த விலைகளை கொண்டு மடிச்சிருக்கு 50 கிராம் 300 ரூபா. இவனோட விலைகளை மடிச்சிருக்கு. உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க. நிறைய இது இருக்குது. செம்பருத்தி பூ பொடி இருக்குது, மல்லிகை கோப்பி இருக்குது, சரி மல்லி கோப்பி இருக்குது, 7 தானிய சத்து மாண்டு இருக்குது. ஓகே அப்படி நிறைய இதுகள் இருக்குது பாருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நீங்கள் முன்னுக்கு வந்தோடனே அப்படி எங்களை திரும்பிங்கன்னா அண்ணாண்ட கடை எல்லாமே இருக்குது. உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன் அப்படி நார்மலாக உங்களுக்கு காய்ச்சி காடி கொண்டு போகிறேன் நீங்கள் பார்க்கலாம். நிறைய உடுப்பு ஐட்டங்கள்லேருந்து சகலதும் வந்து இருக்குது. நிறைய உடுப்பு எல்லாம் வந்து இப்போ நீங்கள் நியூ இயருக்கு வந்து உடுப்புகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள போறீங்கன்னா அந்த உடுப்புகளை வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய விதமான உடுப்புகள், நிறைய இதுகள்லாம் கவுனுகள் எல்லாம் இருக்கு. நிறைய கடை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100-110 கடை இருக்கு. அங்கால பென சார்ந்த உற்பத்தி வீடுகள் எல்லாம் இருக்கு. காடி கொள்றாங்க பென உழப்பாய் பென சார்ந்த உற்பத்தி எல்லாம் நிறைய இருக்குது. அதில் நீங்க பார்த்து கொள்ளலாம். இந்த லைனுக்கு காடி கொண்டு போறேன் பாருங்க. அங்கே நிறைய இருக்கு. பேக்குகள்ல இருந்து சகலம் இருக்கு பாருங்க. பேக்குகள், பாய்கள், நிறைய இதுகளுக்கு பெட்டிகள் எல்லாமே இருக்கு. அப்படிங்களையும் பார்த்தோம்னா நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய பொருட்கள் இருக்கு. அந்த பெனோல சார்ந்த உற்பத்திகள் வந்து நிறைய இருக்கு. சுலக ஐட்டங்கள் நிறைய இதுகள் இருக்குது. அப்படிங்காலே உங்களுக்கு காடி கொண்டு போகிறோம் பாருங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் யோசிக்கலாம், நம்ம முதல்ல போய் காய்ச்சது பிறகு வந்து ஒன்றும் கதைக்காம மேலோட்டமாக காட்டிக்கொள்றேன்ட்டு அது வந்து டைம் வந்து காணாது. அந்த எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. இது போடுறதுனாலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி அது போடணும். அதனால் வந்து ஒன்று என்னென்ன இதுகள் இருக்குது. இந்த சும்மா கடைகளை வந்து உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன்னா நீங்கள் வந்து நேராக வந்து பாருங்க. இந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து நேராக பார்க்கலாம். இங்கே வந்து இந்த ஓவியங்கள் வரைகிற அந்த இதுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. அங்கே மண் சார்ந்த உற்பத்திகள், கிராஃப்ட் ஐட்டங்கள் மாதிரி உற்பத்திகள் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து நேராக வந்து பார்க்க வந்து இதாக இருக்குது. இது கொஞ்சம் சத்தமாக இருக்குது. மெயினாக பக்கத்தில் வந்து இன்னும் அந்த ஈவென்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து முடியலை. நிறைய கடைகள் இருக்குது. நிறைய உற்பத்திகள் எல்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் நிறைய அந்த கைவினை பொருட்கள்லாம் கஜமாக இருக்குது. நம்மளை காட்டிக்கொள்கிறேன். ஏனென்றால் அங்கே வந்து பக்கத்துல அந்த ஸ்பீக்கர் கிடக்கு. அதில் வந்து ஒன்றும் கிட்ட போய் கதைக்க முடியலை. அதில் வந்து சும்மா நார்மலா தூரம் இருந்து காட்டி கொள்றேன் பாருங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்து பொருட்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நான் யோசிச்சு வந்து என்னென்னா இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வந்தேன்னு நினச்சி நான் வந்து போய்கொண்டே இருக்கு. நிகழ்ச்சி வந்து அப்படி தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. விருது வழங்குறதெல்லாம் போய்கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட நான் 10 மணிக்கு வந்துட்டேன். இப்போ 11 காலுக்கு தான் நான் வீடியோ தொடங்கியிருந்தேன். முடிச்சிருவாங்க, நாங்கள் தொடங்குவோம், சவுண்ட் ஒன்றும் இருக்கான்ட்டு. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறோம். நான் வந்து நிகழ்ச்சி முடியலை. அதால் வந்து நான் சும்மா உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் 2 பேரில் அன்றைய வந்து 10ஆம் தேதி, நாளைக்கு வந்து 11ஆம் தேதி, 4ஆம் தேதி, 12ஆம் தேதி, இந்த 3 நாட்கள் வந்து இங்கே வந்து பொருட்கள் எல்லாம் வச்சு நடந்து கொள்ளும். நானும் மேலும் அங்கால வரைக்கும் வந்து 4 நாளைக்கு வந்து நீங்கள் அழைப்புக்கு வந்தேன்டா அதுக்குரிய காணொலிகளை வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து இதெல்லாம் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்படியே நாங்கள் காடி கொண்டு போகிறோம். என்னென்ன இருக்குது அந்த சும்மா நார்மலாக அவங்களுக்கு காடி கொண்டு போகிறோம். அதாவது டீப்பாக எல்லாம் காட்டையில் சிலதை வந்து கழிச்சிருந்தாங்க, சிலது கழிக்கல. ஓகே, நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி இருந்தாண்டு. இதில் வந்து உண்மையிலே வந்து நான் எதிர்பார்த்து வந்த வளமையாக உள்ளூர் உற்பத்தி கண்காட்சி இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்து வர ஒரு கணக்கான ஒரு 20 உற்பத்தியாளர்கள்லாம் இருப்பினோட தான் நாங்கள் எதிர்பார்த்து வர்றது. அவர் நம்ம உண்மையிலே வந்து நிறைய பேர்கிட்ட கழிச்சு தண்ணி போடுறது. ஆனால் இந்த முறை வந்து 110 பேருக்கு மேலே இருக்கணும். உற்பத்தியாளர் வந்து 110 பேருக்கு மேலே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு டைம் வந்து தனித்தனியாக கதைக்க முடியலை. அவ்வளவு டைமும் காணா. வீடியோ வந்து சரியான இதாக போய்கொண்டு ஏற்கனவே கதைச்சிருந்தேன் நான். சில பேர்கிட்ட வந்து கதைக்க முடியலை. அதில் தான் பொதுவாக அவங்கள மேலோட்டமாக காட்டினேன் என்னென்ன உற்பத்திகள் இருக்குண்டு. நீங்கள் யாரும் வாங்க விருப்பம் இருந்தால் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவைவிட்ட சகல உற்பத்தி பொருட்களையும் இதில் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இடம் வந்து முத்தவெளி மைதானத்தில் இருக்குது. இந்த 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த 3 நாள் வந்து இருக்கு. நீங்கள் வந்து வடிவாக பார்த்து தாராளமாக வாங்க. நீங்கள் உடுப்பு வாங்க வந்தீங்கன்னா வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். பாய்.